ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆச்சி பானிபூரி கிட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பானிபூரி செய்ய போகிறோம். பின்னாடி எப்படி செய்கிறதுன்னு 3 லாங்குவேஜஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 4 விசில் விட்டு நல்லா உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த பானிபூரி கிட்டில் மொத்தம் 4 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. பானிபூரி மொத்தம் 30 பீசஸ் கொடுத்துருக்காங்க. மின்ட் சட்னி, ஸ்வீட் சட்னி அண்ட் சீசனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நோ நீட் டு ஆட் வாட்டர்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு மின்ட் சட்னி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மின்ட் சட்னி கூட 250 ml வாட்டர் ஆட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சீசனிங் கவரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க மசாலாவை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு ஆனியன் ஸ்மால் சைஸில் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி மொத்தம் 30 இருக்குது. இது அப்படியே ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். எல்லா பூரியையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போது பூரியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான பானியன் மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ பானிபூரி ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு மசாலாவோட கொஞ்சம் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பூரிக்கு சென்டரில் லேசாக உடைச்சிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம், ஸ்வீட் சட்னி கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூடவே பானியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடையில் வைக்கிற பானிபூரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சிட்சா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.